எலெக்ஷன் அட்டவணை அறிவிக்கப்பட்ட பிறகு பரபரப்பான செயல்பாடு, 15 நாட்கள் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இல்லையென்றால் ஒரு தெற்கு தொகுப்பு இருக்கிறது இல்லையா? கேரளா, பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாடு பொதுவாக ஒன்றாக செல்லும். இது அரசியல் ரீதியாக ஏதேனும் அர்த்தத்தை கொடுக்கிறதா? ஏற்கனவே நாங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பியுள்ளோம். அதாவது சில நேரங்களில் தன்னாட்சி அமைப்புகள் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும், ஆனால் அவர்கள் பாஜகவின் பெரிய தலைவர்களிடமிருந்து சமிக்ஞை பெற வேண்டும் என்பது போல தெரிகிறது. பாபுலும் வழக்கமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஒரே தேதியிலும், கேரளாவும் அதே போல் ஒரே நாளிலும் செல்லும். ஆனால் சில காரணங்களுக்காக அது அப்படித்தான் இருக்கிறது. மேலும் எங்களால் சொல்ல முடிவதெல்லாம் நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம் என்பதுதான். மேலும் நாங்கள் கேள்வி எழுப்புவது என்னவென்றால், ஆளும் பாஜக தான் நடக்கும் எல்லாவற்றையும் இன்னும் கட்டுப்படுத்துகிறது. மேலும் இது ஒரு தவறான சமிக்ஞை. மேலும் இது இப்போது மட்டுமில்லை, ஏம்டாபி தேர்தல்களிலும் நாங்கள் இதை பார்த்திருக்கிறோம். பிரதமர் நாடு முழுவதும் தனது பயணத்தை திட்டமிட வழிவகுக்கும் வகையில் இந்த வெவ்வேறு கட்ட தேர்தல்கள் நடத்தப்பட்டன. மேலும் என்ன நடக்கிறது என்றால், தெற்கு கட்டத்தில் அந்த எலெக்ஷன் விவகாரம் முடிந்ததும் ஒரு கூல் இடைவெளி காலம் இருக்கும்போது பிரதமருக்கு எலெக்ஷன் ஆணையத்தால் ஏதேனும் ஒரு மத விழாவிற்கு செல்ல சிறப்பு அனுமதி வழங்கப்படுகிறது. மேலும் அமைதி காலத்தில் எந்த பிரச்சாரமும் இருக்கக்கூடாது என்கிற போது 48 மணி நேரம் அனைத்து தேசிய ஊடகங்களின் தொலைக்காட்சிகளுக்கும் பிரதமர் வட இந்தியாவிலோ அல்லது தென் இந்தியாவிலோ தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை செய்வது அல்லது சில ஏதியா ஒன்றை செய்வது போன்றவற்றை கவனத்தை ஈர்க்கும் முயற்சியில் ஒளிபரப்ப வழங்கப்படுகிறது. இது இருந்து வருகிறது. நாங்கள் இதை கண்டித்து வருகிறோம். ஆனால் இப்போது சில ஆய்வாளர்கள் இது என்று பாட்டியக்குதிர் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்ய நேரத்தை வழங்கக்கூடும் என்று கூறுவது போல் தெரிகிறது. விஜய் அவர்களின் கூட்டணியில் சேர அது பற்றி நீங்களும் கவலைப்படுகிறீர்களா? பாருங்க, இல்லைனால் நமது முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் கடந்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு மிகவும் செழிப்பான ஆண்டுகளாக இருந்துள்ளன. தமிழ்நாடு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வளர்ந்து வருகிறது. இதை காண முடிகிறது என்பதை மட்டும் நான் கூறுவேன். உண்மையில் நமது முதலமைச்சரால் கொண்டு வரப்படும் நமது அனைத்து திட்டங்களும் மற்ற மாநிலங்களில், குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில் நகல் எடுக்கப்படுகின்றன. இது பெண்களின் முன்னேற்றத்திற்காக நமது முதலமைச்சர் கொண்டுள்ள மனப்பான்மையையும் அவருக்குள்ள செல்வாக்கையும் தெளிவாக காட்டுகிறது. மேலும் எங்களுக்கு மகிழ்ச்சி என்னவென்றால், தமிழ்நாட்டில் பெண்களை நாங்கள் மேம்படுத்துகிறோம். அது இப்போது அனைத்து பாஜக ஆளும் மாநிலங்களிலும் பின்பற்றப்படுகிறது. அங்கு அவர்கள் பெண்களின் முன்னேற்றத்தை புறக்கணித்து வந்தனர். ஆனால் இப்ப இத்தனை கட்சிகள் இந்த கட்டத்துல ஒன்று சேருவது நீங்கள் பதற்றமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தமா? ஏனென்றால் திமுக கூட்டணி ஏற்கனவே பெரியதாக இருந்தது. இப்பொழுது உங்களிடம் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் உள்ளன. இறுதியில் நாம் திராவிட மாடல் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் உணர்கிறோம். மேலும் இந்த கட்சிகள் அனைத்தும் ஒரே சித்தாந்தங்களை கொண்டுள்ளன. நாம் திராவிட மாடல் மீண்டும் கொண்டு வருவதை உறுதி செய்வதற்காக தெளிவான எண்ணம் கொண்ட அனைத்து கட்சிகளும் ஒன்று சேருவது நல்லது. அப்படியானால் கூட்டணிக்குள் எந்த முரண்பாடுகளும் இல்லை என்று சொல்கிறீர்களா? இல்லவே இல்லை. சரி அம்பிகாந்த், அப்போ நிச்சயமா ஒன்று, இந்த திமுக கூட்டணி நம்பிக்கையுடன் இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் உருவாக்கும் கூட்டணி பலத்தின் காரணமாக அவர்களால் முன்னெடுத்து செல்ல முடியும். மற்றும் இதையும் எலெக்ஷன் கூட. மேலும் ஆட்சிக்கு எதிரான அலை இருப்பதாக அவர்கள் நம்பவில்லை.